ஒரு அழகான காட்டுல ஒரு யானை வாழ்ந்து வந்துச்சான். அது தனக்கு வேண்டிய நண்பர்களை தேடி காட்டுக்குள்ள சுத்தி வந்துச்சான். அப்போ ஒரு மரத்துல இருந்த குரங்க பார்த்துச்சான். அந்த குரங்கு கிட்ட நீ என் நண்பனாக இருப்பியா அப்படின்னு யானை கேட்டுச்சான். அது கேட்ட குரங்கு, நீ ரொம்ப பெரியவனாக இருக்க, அதனால என்ன மாதிரி உன்னால மரத்துல ஊஞ்சலாட முடியாது அப்படின்னு சொல்லுச்சான். இதுக்கப்புறம் அந்த யானை ஒரு முயலை பார்த்துச்சான். அதுகிட்டயும் தன்னை நண்பனாக ஏத்துக்க சொல்லி கேட்டுச்சான். ஆனா அதுக்கு அந்த முயல், நீ என்னோட குகையில விளையாட முடியாத அளவுக்கு பெரியவனாக இருக்க அப்படின்னு சொல்லுச்சான். யானை தொடர்ந்து காட்டுக்குள்ள போனப்போ ஒரு தவளையே பார்த்துச்சான். அதுகிட்டயும் யானை, நீ எனக்கு நண்பனாக இருப்பியான்னு கேட்டுச்சான். அது கேட்ட தவளை, நீங்க உருவத்துல ரொம்ப பெரியவராக இருக்கிறீங்க, என்ன மாதிரி உங்களால குதிக்க முடியாதே, நான் எப்படி உங்களுக்கு நண்பனாக முடியும்னு தவளை கேட்டுச்சான். தனக்கு நண்பர்கள் யாரும் கிடைக்கலையேன்னு வருத்தத்தோட யானை போய்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு நரியை பார்த்துச்சான். நீ என் நண்பனா இருப்பியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி, யானையாரே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுச்சான். மறுநாள் காட்டுல இருந்த விலங்குகள் எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறத யானை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க கிட்ட என்ன விஷயம், ஏன் எல்லாரும் ஓடுறாங்கன்னு கேட்டுச்சான். அதுக்கு அங்க இருந்த நரி, இந்த காட்டுல ஒரு புலி இருக்கு, அது எல்லா மிருகத்தையும் சாப்பிட பாக்குது, அதுக்கு பயந்துதான் எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்லுச்சான். யானை புலி கிட்ட போய், தயவு செஞ்சு இந்த அப்பாவி விலங்குல சாப்பிடாதுன்னு கேட்டுச்சான். ஆனா அதுக்கு அந்த புலி, உங்க சொந்த விஷயத்த நீங்க கவனிங்கன்னு அப்படின்னு யானைய பார்த்து உரும்பிச்சான். இதுக்கு மேல வேற வழி இல்லைன்னு நினைச்ச யானை உடனே புலிக்கு ஒரு பெரிய உதையா கொடுத்துச்சான். உத வாங்கின புலி உயிரை காப்பாத்திக்க ஓடியே போயிடுச்சான். இந்த நல்ல செய்திய எல்லா மிருகத்துக்கிட்டையும் சொல்லலாம்னு நினைச்ச யானை திரும்பவும் காட்டுக்கே போனுச்சான். எல்லா விலங்குகளும் யானைக்கு நன்றி சொல்லுச்சான். நீங்க தான் எங்களோட நண்பராக இருக்கிறதுக்கு சரியானவர் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்களாம். யானையும் தன் நண்பர்களோட மகிழ்ச்சியா இருந்துச்சான்.